நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது போன வருஷம் நாங்கள் கொண்டாடிய கிருஷ்ண ஜெயந்தி பெருவிழா. இந்த வருஷம் நான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ண கொஞ்சம் முடியல. அதனால் போன வருஷத்து வீடியோஸ் இருந்தது, அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம். அழகான கிருஷ்ணர் பாதங்கள் எல்லாம் போட்டு அவரை கிருஷ்ணனை வீட்டுக்கு அழைச்சிட்டு அவருக்கு பிடிச்ச வெண்ணெய், தயிர், பால், அவளுக்கு பிடிச்ச நைவேத்திய பொருட்கள் எல்லாம் படைச்சு அவரை சந்தோஷமாக மகிழ்வோம். அதாவது நமக்கு எப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம், அதே மாதிரி தான் கிருஷ்ணரோடைய பர்த்டே இன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பர்த்டேவே இவ்வளோ செலிப்ரேட் பண்ணும்போது கிருஷ்ணரோட பர்த்டே சாதாரணமாக கொண்டாட முடியுமா? அவருடைய பர்த்டே நம்ம என்ன சொல்றோம், ஜென்மாஷ்டமி. அதாவது அவர் பிறந்த நட்சத்திரம் 4 திதி, அதாவது அவருடைய திதி இன்னைக்கு ஜென்மாஷ்டமியாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வாட்டி முன்ன பின்ன வரும் கிருஷ்ண ஜெயந்தி. இந்த வாட்டி எல்லாமே ஒன்றா வந்திருக்கு. அஷ்டமி திதியில் அவருக்கு பிறந்தனால அவரை நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அழகாக இருக்கிறார் இல்லையா கிருஷ்ணர்? ஊஞ்சல் ஆடிக்கிட்டு பாருங்கள், எங்கள் வீட்டு கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக இருக்கிறார். பார்க்க ரசிச்சுக்கிட்டே இருக்கிறான் இல்லையா? நீங்களும் எங்கள் வீட்டு கிருஷ்ணரை ரசிச்சுட்டு ஹாப்பியாக அவரை கும்பிடுங்க. எல்லா வளமும் நமக்கு கிடைக்கணும். குழந்தை இல்லாதவங்க கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் கொண்டாடினா கண்டிப்பாக குழந்தை வரம் அவங்க வீட்டில் அடுத்த வருஷம் எல்லாம் குழந்தை தவழன்ற ஐதீகம். அதனால் உங்கள் வீட்டில் கிருஷ்ணருக்கு கிருஷ்ண ஜெயந்தி சிம்பிளாக வச்சுன்னா கொண்டாடுங்க. குழந்தை இல்லாத உங்களுக்கெல்லாம் குழந்தை சீக்கிரமாக பிறக்கும். ஸ்ரீ கிருஷ்ணா. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.